சொன்னாதான் செய்வியா? அதானே உலக வழக்கம். சொல்லாமலே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வேற. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்ல ஒரு செய்கையா கூட இருக்கலாம். இது அவர் புரிஞ்சுக்கணும். இதானே குறிப்பறிதல். ரைட்டு. சைத்தான் சைக்கிள்ல வருது. வாமா மின்னல். மச்சான் என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. மாப்பிள்ள பொண்ண சரியா பாக்கலையா? பொண்ண மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா? வாயை மூடு. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? புரியுதா? வாங்க மச்சான் பாவம். இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவர் கவனிச்சு அதை புரிஞ்சு வாயை மூடணும். ஆமா சார். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இது என்னது? என்ன இது? நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. கோவமா திரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஒன் மோர்மா. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கிளம்பு கிளம்புன்னு நல்லா இருக்குதா? டேய் என்னடா Dress இது? காவி Dressடா. நான் ஒரு சாதுடா பாபா. எட்டேவே கோபப்பட்டு அடிக்க. இல்ல சார், நம்ம ஏதாவது புதுசா ட்ரெஸ் போட்டிருப்போம், காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி பண்ணாலாது பாப்பானா? பாப்பாங்க. ஓ, நீ அப்படி வரியா? மாமா கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்கே. அதை அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு நான் வந்து தைலம் தைச்சு விட்டு கால் அமுக்கி விடணும். வளர நிக்கிறேன். ஏதாச்சும் சொல்லணுமேன்ட்டு வந்து அப்படியே வளர வேண்டியது. அது இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் எழுதலைங்க. டேய் நல்லா பண்றா. அப்படி அடுத்தனா வீட்டுல வேலையெல்லாம் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம். அட விடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேச. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல, இது 9வது மூட்டை. சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். இதுக்கு நீ சப்போர்ட் பண்ணல, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது. அப்படியா? இல்லைங்க. இல்லையா? ஆக்சுவலா ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு எதுக்காது. ஓகே நிறுத்துங்க. ஓஹோ, கதை இப்படி போகுதா? மாமா ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா, வெக்கமா இருக்கு. அப்ப எதுவும் தேவைப்படுதுன்னு அர்த்தம் சார் அந்த இடத்துல. இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? நான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் போனா கொஞ்சம் அதிகமா பேசிட்டு மாமா. நீங்க ஆனா எல்லாமே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கீங்க. தோத்துக்கிட்டே இருக்கீடா. தீபு அதிடிட்டாங்க. நாயை கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? லவ்வா கூப்பிடுறான்னு அர்த்தம். ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கலாம், ஆனா அல்பாசம் மட்டும் இருக்க கூடாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ எனக்கு தேவை, அதனால நான் கூப்பிடுறேன். வேலை இருக்கு வா. ஆனா நீங்க எல்லாமே வேற மூட்லயே இருக்கீங்க தம்பிங்களா. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா லைக் அவங்க உண்மையுமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். என்ன அர்த்தம் அப்ப அதுக்கு? வெளியில போய் பானிபூரி சாப்பிட்டு வரலாம். டேய் வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. இவ்வளவு நாள் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு அவங்க சொல்றப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பானிபூரின்னு கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் சார். நீங்க ஏன் உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிறீங்க? அதானடா? அதேதான். அதுக்கு நேரா ஒரு பானிபூரி சாப்பிட்டு வருவோமானே கேட்கலாமே. நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். குறிப்பறிதல். டேய் என்னடா இது, வசனமே புரியல. திருப்பி சொல்லு. திருப்பியா? ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? ஏதோ பிடிக்கல நான் செய்யறது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன சொன்னாலும் புரியாது, எப்படி சொன்னாலும் புரியாது. அதுக்கு அதுதான் அர்த்தம். தெரியல தெரியல. தெரியல தெரியலையப்ப எனக்கு. தெரியல, உங்களுக்கு எதுவும் தெரியல. தெரியல. கன்ஃபியூஸ்டா இருப்பேன். இல்ல ரொம்ப டென்ஸ்டா இருந்துச்சுன்னா என்ன கேட்டாலும் எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. தெரியாது தெரியாது தெரியாது. ஆனா உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இப்ப உங்களுக்கே தெரியலனா அவர் எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அதை செய்யறது? பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. அதே தான் சார் நானும் கேட்பேன். என்ன வேணும்? நம்ம ஐஸ்கிரீம் வேணுமா? தெரியல. வேற ஏதாவது சாப்பிடலாமா? தெரியல. தெரியல. மூவி போலாமா? தெரியல. அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உண்மையில
தெரியாது. தெரியலன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கே என்னன்னு தெரியலங்கிறது தான் அதோட அர்த்தம். தெரியாது. உங்களுக்கே தெரியாத ஒண்ணு அவருக்கு எப்படிமா தெரியும்? தெரிஞ்சுக்கணும் சார், அவ்வளவுதான். இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. சார் சண்டை போடுவோம். அடியாய் கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கிற நீ. சண்டை போட்டோன்னே உனக்கு என்ன பிரச்சனை கேட்பாங்க, இதான் பிரச்சனை சொன்னா இதை முதல்ல சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு அப்படி கேளு. அதான் நானும் கேட்கிறேன், முதலே சொல்லிருக்க வேண்டியதானே. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. தெரியல சார். அந்த தெரியல. ஐயோ என்னன்னு தெரியாது. ஆக்சுவலா நிறைய நேரத்துல வந்து உன் இஷ்டம் அப்படிம்பாங்க சார். இஷ்டமா அது வந்து என்ன அப்படிங்கிற கிளாரிட்டியா ஃபுல்ட்டா புரியும். அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? ஆனா ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாவே அது ஓகே இல்லைன்னு தானே அர்த்தம். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இல்லப்பா உன் இஷ்டம் அப்படின்றாங்கன்னா சரி வீட்டுல இருந்தோம்னா நான் தான் சொன்னேன் நீ போலான்னு சொல்லிட்டேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டென்ஷன் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுங்கிறது இல்ல, அதை எப்படி பிரச்சனை ஆக்கணும். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? காரமா எதை சாப்பிடணும் போல இருக்குமாங்க. எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. நமக்கு உண்மையிலேயே புரியாது. புரியல எனக்கு. காரமா ஒரு சிக்கன் மட்டன் கிடைக்கிற மாதிரி எங்க கூட்டு போடுவோம். அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? 10 டைம்ஸ் கேட்டு டயர்ட் ஆயிடுவேன். என்ன சமாளிக்கவே முடியல. இல்ல அது வேணும் போன வர சாப்பிட்டோம். அப்படி ஒரே குழப்பமான சூழ்நிலையிலே இருக்கும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கல்யாணம் ஆகி 20 இயர்ஸ் ஆகுதுங்க சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கூட புரியலன்னா எப்படி சார்? எனக்கு இதான் பிடிக்கும் நீங்க சொன்னாதான் என்ன. சின்னதா காரம் அப்படின்னு பொது வார்த்தைகள்ல சொல்லாம என்ன சாப்பிடணும்னு தோணுது. எது ஒண்ணு அதெல்லாம் ஒரு விளையாட்டு தான். இது பிடிக்கலையா அடுத்தது வா. இதுல எப்படி சார் டயர்ட் ஆயிடுவோம் சார். ஒரு 1/2 an hour ஆகும். ஒரு 10 ஆப்ஷன் வரும். அதையும் மீறி ஆன்சர் வரலங்கும்போது we'll get tired சார். டயர்ட் ஆயிடும்ல. ஏடானா என்ன சார்? எது? அடுத்தது மறுபடியும் கேம் ஆட வேண்டியதா? சபா இப்பவே கண்ண கட்டுது. படத்துக்கு ஏதாவது பிளான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸோட. சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம். 500 இருந்தா கொடுங்க. அப்போ வந்துட்டு போ அப்படின்னுவாங்க. கிளம்புறப்போ கரெக்டா மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருப்பாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சரி நான் கிளம்பட்டுமாண்ணா எனக்கு தெரியாது அப்படின்வாங்க. வேணாமா அப்படின்னா இல்ல உன் இஷ்டம் அப்படின்வாங்க. ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சார் அவ பண்ற பிஹேவியர்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் சார். போறவன் கம்முன்னு அங்க போய் என்ஜாய் பண்ணுவான். இங்க இருந்து மலப்பறைய போட ஆரம்பிச்சிருவான். அந்த எங்க நம்ம போறோம் படம் பாக்க, எங்க நம்ம போறோம் படம் பாக்க. என்ன உலகண்டா அது. ஒரு சினிமாக்கு போறதுக்கு ஒருத்தர் சந்தோஷமா போக கூடாதா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது சார், ஆனா அழுகுவாங்க. விசாரிப்பீங்களா மாட்டீங்களா? நான் கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? தெரியலன்னு சொல்லுவீங்களா? ஆமா சார், தெரியலன்னு சொல்லுவேன். ஒரு செகண்ட் டைம் கேட்டாங்கன்னா சொல்லிடுவேன் சார். எது? ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டாதான் சார். உங்களை நம்பி அந்த ஆண்ட பேசவும் முடியலையாமா. அப்புறம் 2 times, அப்புறம் 3 times, அப்புறம் நெக்ஸ்ட் டே, அந்த செகண்ட் டைம் நெக்ஸ்ட் டேவா எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எடுத்த உடனே தலைவலிக்குன்னு சொல்லிட்டு அழுக வேண்டியதானம்மா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? வருஷம் ஒரு சின்ன செலிப்ரேட் பண்ணுவேன், கிஃப்ட் வாங்கி தருவேன். Many more happy returns of the day. Thank you. முன்னாடியே கேட்பேன் உனக்கு என்னமா வேணும் நான் வாங்கி தரேன் அப்படிமா. என்ன வேணும்? அவங்க உங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எதுக்கு ரிங்கி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரே சண்டைங்க சார். உன் கை ரெண்டு உடைஞ்சு போங்க. எல்லா இடம் எடுத்த நோய் உனக்கு வர. நீ நாசமா போங்க. வருஷம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாங்க. உனக்கு மண்டையில பிரச்சனை. நீங்களும் சொல்ல மாட்டீங்க, வாங்கி கொடுக்கறதும் இது இல்லன்னு சொல்லுவீங்க. அதான் பிரச்சனை. ஸ்டோன் வச்ச ரிங்கி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு தான் வாங்கி கொடுத்தேன். இதை கிஃப்ட் பேக் பண்ணிடுங்க. ஆனா இந்த ஸ்டோன் இல்ல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பிளாக் ஸ்டோன் வச்சது அப்படின்ட்டு மாத்திட்டாங்க. ரிங்க ஒரு மனுஷன் அனுமானிக்கலாம். அதானடா அதேதான். கல்லு வச்ச ரிங் வரைக்கும் அனுமானிக்கலாம். அதானடா அதேதான். ஆனா அது பிளாக் கலர் ஸ்டோன் அப்படி அனுமானிக்க முடியும்? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? மேடம் வந்து என்ன பாக்குறாங்க. புதுக்கோட்டை வரைக்கும் பாத்துக்கிட்டே வராங்க. 60 கிலோமீட்டரா. என்ன நடக்குதுன்னே புரியல, முறைச்சிக்கிட்டே வராங்க. நீ தான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம்.
ஒரு ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நிப்பாட்டி பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. கேட்டா நான் இப்படி பார்த்தா நீ என் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணும். ஓ அப்படியா விஷயம்? இது 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இது நடந்துகிட்டே இருக்கு. 60 கிலோமீட்டர் அது புரியாம பக்கி நீ என்னதான் பண்ண? சார் அத ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கொடுத்துட்டா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நாங்க இது மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? வேண்டாம் விடு, அவனுக்கு புரியல. நீ கொஞ்சம் அவனை வளர்த்து. ஹைதராபாத்துக்கு அவங்க வேலை விஷயமா போயிருந்தாங்க. வரும்போது வாங்கிட்டு வந்தாரு. அது என்ன சர்ப்ரைஸ்னு கேளுங்க சார். பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்தாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. ஆனா அது வந்து 4 வயசு குழந்தைக்கு போடுறது வாங்கிட்டு வந்திருக்காரு. பசல் சால்வ் பண்ணுவாங்களே அது வாங்கிட்டு வந்திருக்காரு. அவங்க சொன்ன வளையல் தான் வாங்கிட்டு வந்தேனே சார், சைஸ் பத்தல, அதுக்கு நான் என்ன பண்றது? பசங்களை நம்ம கொஞ்சம் வெள்ளந்தி மாதிரி இருப்பானுங்க. பட் சில பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. தங்கச்சிக்கு பத்துச்சு சார். யார் தங்கச்சிக்கு? என்னோட தங்கச்சி. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ரொம்ப கிளியர். ஆளு பார்த்தா அம்புலி மாமா அட்டைப்படம் மாதிரி இருக்கான்னு நினைச்சா எல்லாம் டெக்னாலஜி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பணியை தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.